எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, இப்போது நான் சைனாவில் இருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். அக்கா சைனாவில் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எனக்குமே ரொம்ப அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்த கொஸ்டின் என்னென்னா, சைனாவில் வந்து ஹையர் ஸ்டடீஸ், அதாவது மாஸ்டர்ஸோ இல்லை பிஹெச்டியோ வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கா, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அங்கே படிக்கிறது வந்து சேஃபாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ தான் வந்து இது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சைனாவை பொறுத்த வரையும் அகாடமிக் இயர் வந்து எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அப்ளையே பண்ண முடியும். ஸோ நம்ம ஊரில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜூன்லேருந்து ஏப்ரல் வரையும் அகாடமிக் இயர் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. சைனாவை பொறுத்த வரையும் எப்படின்னா செப்டம்பர் டு ஜூலை வரையும், ஜூன் ஜூலை அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அகாடமிக் இயர். ஸோ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கிண்டர் கார்டனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், ஜாயினிங் டைம் வந்து உங்களுக்கு செப்டம்பரில் தான் வந்து இருக்கும். பட் அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்கூல்ஸ்க்கும் அதே மாதிரி தான், யூனிவர்சிட்டிஸ்க்கும் அதே மாதிரி தான். பட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நம்ம அடுத்த இயர் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இயரே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு மித்த நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே இதே மாதிரி தான் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணணும், முன்கூட்டியே பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து சைனாவுக்கும் நீங்கள் முன்கூட்டியே வந்து பண்ணிடணும்னு சொல்கிறேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இங்கே சைனாவில் வந்து டிகிரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்றேன். இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரியோ பிஹெச்டியோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இப்போ 4 மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நம்ம ஊரில் 2 இயர் மாஸ்டர்ஸ் பண்ணணுமா, அதில் வந்து 3 மாதம், கடைசி 3 மாதம் இல்லை அப்படின்னா ஒரு 4-5 மாதம், அதாவது இந்த 4th செமஸ்டர்னு வச்சுக்கலாமே, அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணி வைவாலாம் வந்து அட்டன் பண்ணி டிகிரி வந்து வாங்குவோம். இதுதான் ப்ராசஸ் நான் பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பட் சைனாவை பொறுத்த வரையும் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறீங்கன்னா 2 வருஷமும் இருக்குது, 3 வருஷமும் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டிஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொஃபசர்ஸ் ஆல்சோ. ஸோ வந்து 2 வருஷமாக இருக்குது அப்படின்னா அதில் 1 வருஷம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கோர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறோம் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டிகிரி, இப்போ மாஸ்டர்ஸ் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டியோ காலேஜில் இருந்தோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்படியே மேண்டேட்டரியாக நமக்கு வரும், அதை நம்ம அப்படியே படிப்போம். பட் இங்கே சைனாவை பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா, நம்மளே நமக்கு தேவையான கோர்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபீல்டில் தான் நான் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு சம்மந்தமான கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸை நான் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோர்ஸ் ஒர்க் இருக்கும். செகண்ட் இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிசர்ச்சில் இறங்கிடணும். இன்கேஸ் உங்களோட மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து 3 இயர்ஸாக இருக்குன்னா கடைசி 2 வருஷமே வந்து நீங்கள் ரிசர்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வால்வ் ஆயிடணும். அஃப்கோர்ஸ் ரிசர்ச் பண்ணால் என்ன பண்ணுவோம், பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிப்போம். இதுதான் மாஸ்டர்ஸ்லேயும் இருக்கும். இதே சேம் தான் வந்து பிஹெச்டிலேயும் வந்து இருக்கும். பிஹெச்டியை பொறுத்தவரையும் வந்து மினிமம் 4 இயர்ஸ் இப்போ சைனாவில் வந்து சொல்கிறாங்க. ஸோ 1 இயர் கோர்ஸ் ஒர்க், 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ரிசர்ச் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எப்படி அந்த கோர்ஸ் இருக்கும், மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ அப்போ அந்த ரிசர்ச் பண்ணணும்னு சொல்கிறேன் தெரியுமா? ஸோ அந்த ரிசர்ச்சை பொறுத்து தான் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஸரே வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட மாஸ்டர்ஸோ பிஹெச்டி ப்ரோக்ராமோ நீங்கள் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ அந்த ப்ரொஃபஸரை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறது, எப்படின்னா சைனாக்கு வர்றது. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த ரிசர்ச் இதெல்லாம் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரொஃபஸரே வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் இங்கே வந்து சைனாக்கு வர்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட இருந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கணும். என்னன்னா, ஸோ அண்ட் ஸோ ஸ்டூடெண்ட் இந்த கண்ட்ரிலேருந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, நான் அவங்கள எடுத்துக்கிறேன் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாவோ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் உங்களுக்கு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இங்கே சைனாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ அந்த ப்ரொஃபஸரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மாஸ்டர்ஸை பொறுத்தவரை நான் சொன்னேன்ல இங்கே ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து நான் ஏஐ சம்மந்தமாக பண்ணணும்னு ரிசர்ச் இருக்கும். சில பேருக்கு நான் ஏதாவது வந்து மெட்டீரியல் சயின்ஸில் ஏதாவது நான் ரிசர்ச் பண்ணணும்னு இருக்கும். ஃபிசிக்ஸில் ஏதாவது நானோ சயின்ஸில் ரிசர்ச் பண்ண, உங்களோட ஃபீல்டு ஒன்று இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஸோ அந்த ஃபீல்டில்
பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சைனாவில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஃபீல்டில் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ உங்கள் ஃபீல்டில் எந்தெந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம், இல்லை ஜேர்னல்ஸோட வெப்சைட்ஸில் போய் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டில் நீங்கள் ரிசர்ச் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபீல்டில் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்க ப்ரொஃபஸர்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் சர்ச் பண்ணணும். நீங்கள் லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமாட்டிக்கு அவங்களுக்கு நீங்கள் உங்கள் சிவியோட உங்களோட ஸ்டடி பிளான், நான் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன், பிஹெச்டி பண்ண போகிறேன்னா நான் இதெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும் தெரியுமா, அது கூட நீங்கள் வந்து இமெயில் வந்து பண்ணணும். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா யூ கேன் கெட் அக்செப்டன்ஸ் லெட்டர் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ப்ரொஃபஸர். அந்த ப்ரொஃபஸர் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்காங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்கான ப்ராசஸ் வந்து. ஸோ சைனாவை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் செப்டம்பரில் நான் சொன்னேன் தெரியுமா ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 செப்டம்பரில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 டிசம்பர் டு 2026 ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் இந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கி நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு வந்து பேசிக்கான ஒரு ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணணும். உங்களுக்கான ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்க ப்ரொஃபஸர்ஸாக ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இமெயில் பண்ணணும். இது எப்போனா ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணால் தான் ஜான்வரி ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி சைனாவில் தெரியுது, இல்லை யூனிவர்சிட்டி மூலியமாகவே நான் சர்ச் பண்ணி வந்து போகிறேன்னு வந்து போகலாம். இது இன்னொரு ஆப்ஷன். என்னன்னா இப்போ நீங்கள் கூகுள் க்ரோமில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே ஆப்வியஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வரும். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டும் இருக்கும், அக்கா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சைனாவில் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் தானே மெஜாரிட்டி, எல்லா வெப்சைட்ஸும் சைனீஸில் தானே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ பட் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணலான்ற எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி யூனிவர்சிட்டிஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் வெப்சைட்டும் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கலாம், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுக்கலாம், அட்மிஷன் ப்ராசஸ்லாம் அவங்க பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் வந்து எப்படி இருக்கும் என்னன்றத ஃபுல் ஃப்ளெஷ்டான இன்ஃபர்மேஷனே வந்து அவங்களுக்கான இங்கிலீஷ் வெப்சைட்லேயே வந்து இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட் ஓகே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு 10 யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அட்மிஷன் ப்ராசஸும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கான ஃபுல் ஃப்ளெஷ்டான டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளவே இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எல்லாம் சொல்கிறீங்கக்கா ப்ரொஃபஸர் பார்த்துட்டேன், நான் யூனிவர்சிட்டி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன்க்கா, ஆனால் ஃபாரின் வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து காசு ரொம்ப செலவாகுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம கனடா, அமெரிக்கா, யூகே இந்த மாதிரிலாம் வந்து போகும்போது எக்கச்சக்கமான காசு வந்து செலவாகுமே, அதே மாதிரி சைனாக்கு வந்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னாலுமே காசு நிறைய செலவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் மித்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறதை விட சைனாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி காசு செலவு பண்ணி நீங்கள் இங்கே வந்து வரலாம். அது கூட சேர்த்தே இன்னொரு ஆட் ஆன் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேயும் வந்து இங்கே படிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. அது என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா, சைனாவில் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து ஒரு தனி ஸ்கீமே வந்து இருக்குது, ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அது என்ன அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். சிஎஸ்சி அப்படின்னா சைனா ஸ்காலர்ஷிப் கவுன்சில். அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்போடய இங்கே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அந்த சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் படிக்க முடியும் அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்ற டீட்டெயிலும் உள்ளே இருக்கும். அதை போய் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்காக்கா, அது நாங்கள் கிடைக்கலன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்னே வந்து வச்சுருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைஃபன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்லேயே நீங்கள் படிக்கலாம். அக்கா எனக்கு சிஎஸ்சியும் கிடைக்கல, யூனிவர்சிட்டியும் கிடைக்கலன்னா அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஸ்டடி பிளான் கொடுப்பீங்க அப்படி சொல்லி சொன்னேன் தெரியுமா, அந்த ஸ்டடி பிளான்லேயே வந்து நான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு இது கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே இந்த ஸ்டூடெண்ட் நல்ல கேப்பபிளாக இருக்காங்களே, நல்லா பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபண்டிங்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஃபண்டிங்லேருந்தே உங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அது மெஜாரிட்டியும் கூட யாரெல்லாம் சைனாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎஸ்சிக்கு வந்து அப்ளை பண்ணணும். அது எல்லா யூனிவர்சிட்டிலையும் மேண்டேட்டரியாக வச்சுருப்பாங்க.
இந்த 3 விதமான ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரை தேடணும். அந்த ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் இமெயில் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கணும். அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கிட்டீங்க நீங்கள், ஓகே இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த ப்ரொஃபஸர் எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும். இது எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து இது மஸ்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஏன் மஸ்ட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த லெட்டர் வாங்கினதுக்கப்புறம் சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்க்குனே ஒரு வெப்சைட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி இன் சைனான்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கையும் வந்து நாங்கள் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் இந்த சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாட்டிக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை எடுத்து நீங்கள் எந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்ட்ட வந்து லெட்டர் வாங்கியிருப்பீங்க தெரியுமா, அந்த யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் நீங்கள் போடுறதுக்கே இந்த சிஎஸ்சியில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் லெட்டரை போய் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க அட்மிஷன் ப்ராசஸில் அங்கே ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும். இந்த மாதிரி சிஎஸ்சி ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்ளை பண்ணதுக்குன்னு. அதில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணாதான் அந்த யூனிவர்சிட்டிக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும்ல. அதெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபாரின் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன தேவை, பாஸ்போர்ட் தேவை. யார்கிட்டலாம் பாஸ்போர்ட் இல்லை, நான் ஃபாரினில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஃபஸ்ட்டு போய் பாஸ்போர்ட்டை வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அது என்னன்னா, ஐயா என் ஊரில் நான் எந்த தப்பு பண்ணல, வம்பு வழக்குக்கெலாம் நான் போகவே இல்லை, உங்கள் ஊருக்கு வந்தால் நான் சமத்தாக தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும்ல, நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் அது ஒன்று வேணும். அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா MEA அட்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டஸ்டேஷன் வாங்கணும். அது வாங்கினதுக்கப்புறம் அந்த வாங்கின சர்டிஃபிகேட்டையே அப்படியே போய் சைனீஸ் எம்பசிலையும் வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணும். அப்போ முடிச்சவங்க தான் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியுமா, யூஜியோ பிஜியோ முடிச்சவங்க மட்டும் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க, அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கீங்க, 5th செமஸ்டர் வரை முடிச்சிருக்கீங்க, இப்போ 6th செமஸ்டரில் இருக்கீங்கன்னா அந்த 5th செமஸ்டர் வரை உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை போய் நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே செப்டம்பரில் தானே வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. நம்ம ஊரில் தான் வந்து மே ஜூன்லலாம் முடிஞ்சிடும்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அதையும் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி இங்கே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதை வாங்கினதுக்கப்புறம் கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, 3rd இயர் வரை முடிச்சிருக்கீங்க, 3rd செமஸ்டர் வரை முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் இதே மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 3. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நீங்கள் டெஃபல் டெசோல் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓகே. இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சைனாக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னன்னா, இப்போ என்னோட யூஜி டிகிரியோ இல்லை நான் பிஜி டிகிரியோ நான் இங்கிலீஷில் தான் படித்தேன் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட், அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதை போய் உங்கள் காலேஜ் எந்த யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் தான் இருக்கீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் கேளுங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸோட வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ சோஃபார் உங்களுக்கு வந்து 4 சொல்லியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வேணும். நம்மளோட ஊரில் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் எடுக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட அட்டஸ்டேட் வந்து வாங்கணும். இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பேர் வந்து அட்டஸ்டேஷன் போடுறதுக்குனே இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கணும். உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டும் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தேவைப்படும் அப்படின்னா வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் நீங்கள் வந்து படித்த உங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து 2 பேர்கிட்ட உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து தேவைப்படும். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி அதையும் வந்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீடட். யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீடட். அதே மாதிரி சிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நீடட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் சைனாக்கு நான் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ரொஃபஸரை அப்ரோச் பண்ணி நீ அவர்கிட்ட வந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்து வாங்குறதுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டீங்கனாலே மீன்வைல் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் 1 by 1 வந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒன்ஸ் நீங்கள் அக்செப்டன்ஸ் லெட்டர் அவர்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர்லேருந்து நான் சொன்ன தெரியுமா ஜான் ஃபெப்ருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை அது வருஷம் வந்து மாறும். இப்போ நான்லாம் அப்ளை பண்ணும்போது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க சிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இந்த வருஷம்லாம் ஃபெப்ரவரி மிடிலே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அது என்ன டேட்டுன்னு பார்த்து அதுக்கு முன்னாடியே நீ சிஎஸ்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தான் வந்து தேவைப்படும்.
அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் ஒன்று வரும், அக்கா நீங்கள் சொன்னீங்க யூனிவர்சிட்டிக்கோ இல்லை சிஎஸ்சியோ இந்த மாதிரி நான் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ நான் வந்து ஒரு 4 யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி 4 யூனிவர்சிட்டியில் இருக்க ப்ரொஃபஸர்கிட்ட அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கி 4 யூனிவர்சிட்டியிலே இதே நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாமான்னு. முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், 1-2 யூனிவர்சிட்டி கூட அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து முன்னாடி இருந்தது. பட் இப்போ உள்ள ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட நேமில் மட்டும் தான் நீங்கள் சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். நான் ஸோ யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன், அதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸை வந்து நீங்கள் கோட் பண்ணி சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் ஓகே இந்த ப்ரொஃபஸர் வந்து என்னோட ஸ்டடி பிளான்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஓகே இந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து எது பெஸ்ட் யூனிவர்சிட்டியோ, இப்போ நீங்கள் ஒரு 4 யூனிவர்சிட்டி நீங்கள் அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 யூனிவர்சிட்டியில் ஓகே அந்த சிட்டி நல்லா இருக்கோ இல்லை அந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு எது டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் நீங்கள் சிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் தான் எந்த யூனிவர்சிட்டி எனக்கு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஐயோ அக்கா அப்போ ஒரு யூனிவர்சிட்டிலாம் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க, இப்போ எனக்கு சிஎஸ்சி கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வந்து வரும்ல. நான் என்ன சொன்னேன்னா, சிஎஸ்சிக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப்க்கோ இல்லை ப்ரொஃபஸரோட ஃபண்டிங்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து 2-3 யூனிவர்சிட்டிஸில் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அக்கா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னீங்களே, மந்த்லி கொஞ்சம் காசு மட்டும் தான் கொடுப்பாங்களா இல்லை எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்குன்னு வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து செமஸ்டர் கட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து இங்கே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா சிஎஸ்சிலேயோ இல்லை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியிலேயோ வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்லேயே வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஃபாரின்லேருந்து இங்கே வந்து படிக்க வரோம்ல, அப்போ தங்குறதுக்கு நம்ம இடம் தேவைப்படும்ல, டார்மெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, டாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தங்குறதுக்கான அந்த ஹாஸ்டலுக்கான அந்த ரூம் வாடகையுமே வந்து அந்த ஸ்காலர்ஷிப்லேயே வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் மந்த்லி நீங்கள் சிஎஸ்சியில் இருக்கிறீங்க இல்லை யூனிவர்சிட்டியில் இருக்கிறீங்க, அதை பொறுத்து மந்த்லி உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரும். அக்கா அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது உங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து. நீங்கள் சிஎஸ்சியில் வாங்குறீங்க அப்படின்னா சிஎஸ்சியில் இந்த யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு மந்த்லி வரும். இல்லையா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியிலுமே யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்கான மணி வந்து மாறுபடும். ஸோ அது அந்த குறிப்பிட்ட மணி வந்து உங்களுக்கு வரும், அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை ப்ரொஃபஸர்ஸ் ஃபண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கனாலும் அதுவும் ப்ரொஃபஸர் இருக்க ஃபண்டை பொறுத்து அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது, பட் உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே நீங்கள் சைனாவில் வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஓகேயாகவே வந்து இருக்கும். இது எல்லாம் சொல்லிட்டீங்களே, இப்போ நான் சைனா வரேனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சைனீஸ் கூட சேர்ந்து சைனீஸ்லேயே படிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை சைனீஸ் கூட சேர்ந்து நான் இங்கிலீஷில் வந்து படிக்கிற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும்ல. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே தான் உங்களோட கோர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட எல்லாத்துலேயுமே நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து பேசிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சில பேர் வந்து உங்கள் கூட வந்து சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிக்கிறவங்களும் உங்களோட கிளாஸ்மேட்ஸாக வந்து இருப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் எடுக்கிற கோர்ஸஸை பொறுத்து. இப்போ என்னோட யூனிவர்சிட்டிலாம் சில கோர்சஸில் வந்து சைனீஸ் பீப்புளும் இருப்பாங்க, நாங்களும் இருப்போம். பட் டீச்சர் வந்து ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கிலீஷ்லேயே நான் படிச்சுக்கலாம். இங்கே ஆனால் சைனாக்கு வந்தால் சைனீஸ்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரும்ல. கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாவோ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாவோ இங்கே வந்து நீங்கள் டிகிரி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து சைனீஸ் வந்து இருக்கும். அது வந்து கம்பல்சரி. அது நீங்கள் உருண்டாலும் பிறண்டாலும் என்ன பண்ணினாலும் அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இப்போது என்னோடய யூனிவர்சிட்டிலலாம் வந்து சைனீஸ்லேயே வந்து 1, 2, 3, 4, 5, 6 லெவல் வரையும் வந்து வச்சுருப்பாங்க. அதில் 3வது லெவல் வரையும் படித்து அந்த 3வது லெவலுக்கான எக்ஸாம், அதாவது HSK 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். HSK 3 லெவல் வரையும் நான் முடித்து அந்த எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு டிகிரி வந்து கொடுப்பாங்க. இது வந்து எல்லா யூனிவர்சிட்டியில் இப்போ HSK 3 வரையும் தானாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, டிபெண்ட்ஸ் அப்போ வந்து யூனிவர்சிட்டி. என்னோட ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி படித்த யூனிவர்சிட்டிலாம் HSK 4 வரையும் எழுதி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் டிகிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமேக்கா, நான் எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வந்தீங்கனாலே இப்போ எப்படி நமக்கு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ நியூமரிக்கல்னு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி சைனீஸ் லாங்குவேஜுக்கும் நீங்கள் எப்படி மிச்ச கோர்சஸ்லாம் போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
அங்கே ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் வந்து இருக்காது. கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போடணும். ஆனால் அந்த எஃபோர்ட் போடுறதுலேயே உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் என்னன்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கல்ல. ஸோ அதனால வந்து இது மட்டும் தான் ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை அது ரொம்ப மெனக்கடல்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இருக்கும். சைனீஸ் லாங்குவேஜ் வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும், தாராளமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சொல்கிறீங்கக்கா, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் எல்லாரும் யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா இப்படி சொல்லி படிக்க போகும்போது நான் ஏன்க்கா சைனாவுக்கு வந்து படிக்கணும், அதுவும் சைனீஸ் ஒரு சப்ஜெக்ட் வேறு பாஸ் ஆனால் தான் வந்து டிகிரியும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, நான் எதுக்குக்கா அத்தராத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் அதை நம்பினாலும் நம்பலனாலும் ஏற்றுக்க முடிஞ்சாலும் முடியலனாலும் இப்போ சைனா வந்து அவங்களோட லெவல் எப்படி சொல்கிறது, அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அது எல்லாரும் இப்போ கேள்விப்படுற விஷயந்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட ஒரு என்விரான்மெண்ட்டில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது வை நாட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே. அதை இங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட்டும் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம ஊரில் மிஞ்சி போனால் பக்கத்து ஸ்டேட்லேருந்து படிக்கிறவங்க நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து படிப்பாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட்க்கு நம்ம வரலாமே. இங்கே சைனீஸோட கலாச்சாரம் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரியே நம்ம தமிழ் கலாச்சாரம் எப்படி பழமையானதுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இவங்களோடதும் பழமையானது. நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தங்களும் ஒரு கண்ட்ரி, அவங்க கிட்டலாம் வந்து பேசும்போது அவங்க கண்ட்ரியில் அவங்க படித்தது அந்த இதெல்லாம் பேசும்போது நிறைய விதமான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க்குக்காக வராங்க. இப்போ என் ஹஸ்பண்டே இங்கே ஒர்க்குக்காக தானே வந்தாங்க, பிஸ்னஸ்க்கு இருக்காங்க, ஸ்டடீஸ்க்குமே வர்றாங்க. பட் நம்மளோட நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், யூஎஸ்லேருந்து நிறைய பேர், மொராக்கோ, அல்ஜீரியா, நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து எல்லாரும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து படிக்கிறாங்க, மேக்ஸிமமான பேர் வந்து. ஸோ ஏன் வை நாட் நம்ம மக்களுமே வந்து அந்த ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போது வை நாட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணணும் அப்படின்னே வந்து நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் எனக்கு வேணும், டிஃப்ரெண்டான கண்ட்ரி பீப்புளோடு நீங்கள் மீட் பண்ணலாம், கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிலாம் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்டை நான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஊரில் பண்ணுறதை விட இங்கே எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களை இன்னும் நீங்கள் ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிளம்பி வரலாம். அதே மாதிரி சேஃப்டி பொறுத்தவரையும் பயங்கரமான சேஃப்டி நான் சொல்லுவேன். நம்மளோட வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டு ஒழுங்காக போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு ஸ்டெப் அஹெடாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து போகலாம். அதுக்கு நீங்கள் சைனாக்கு தாராளமாக வந்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து யூடியூப் எக்ஸ்ப்ளோர் தான், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறாருந்தாலும் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் யாராவது சைனாக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.